நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. யாக்கோப்பு 5:10-12 முடிய. அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறை வாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேர் பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். சிந்தனை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் துன்பங்கள் வரும்போது நாம் எளிதில் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் தூய யாக்கோப்பு பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களை நமக்கு முன்மாதிரியாக காட்டுகிறார். எலியா, எரேமியா போன்ற இறைவாக்கினர்கள் ஆண்டவரின் பெயரால் பேசியதற்காக பல துன்பங்களை சந்தித்தனர். எனினும் அவர்கள் இறைப்பணியில் இருந்து பின்வாங்கவில்லை. துன்பங்கள் என்பவை கடவுள் நம்மை கைவிட்டு விடுவார் என்பதற்கான அடையாளம் அல்ல, மாறாக நம் தூய்மையை புடமிடும் கருவிகள் என்பதை உணர்ந்து நாமும் பொறுமையோடு துன்பங்களை தாங்க பழக வேண்டும். துன்பத்திற்கு மிக சிறந்த உதாரணம் யோபு. அவர் தன் சொத்துக்கள், பிள்ளைகள், ஆரோக்கியம் என அனைத்தையும் ஒரே நாளில் இழந்தார். நண்பர்களும் மனைவியும் கூட அவரை குறை கூறினர். ஆனால் யோபு கடவுளுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் எடுத்தார், அவர் தம் பெயர் போற்ற பெறுக என்று தளரா மனதோடு உறுதியாயிருந்தார். அவருடைய பொறுமையின் இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார்? யோபு இழந்ததை விட 2 மடங்கு மேலாக அவருக்கு தந்து ஆசீர்வதித்தார். நம் கடவுள் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். நாம் சோதனைகளில் தளராமல் இருக்கும்போது அதற்கான பலனை அவர் தகுந்த காலத்தில் நமக்கு நிச்சயம் தருவார். நம் வாழ்விற்கான சிந்தனைகளை குறித்து நாம் சிந்திப்போம். நாம் சந்திக்கும் அன்றாட சிலுவைகள், அதாவது துன்பங்களை முணுமுணுக்காமல் இறைவாக்கினர்களைப் போல பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறோமா? சோதனை காலங்களில் யோபுவைப் போல கடவுள் மீது மாறாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பேச்சில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, அல்லது தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா? சிந்திப்போம். அன்புள்ள ஆண்டவரே, துன்ப நேரங்களில் சோர்ந்து போகாமல் யோபுவைப் போல தளரா மனம் கொண்டிருக்க எங்களுக்கு அருள் தாரோம். எங்களுடைய பேச்சிலும் செயலிலும் எப்பொழுதும் உண்மைத்தன்மை விளங்கவும் உமது இரக்கத்தின் மீது முழு நம்பிக்கை வைக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரோம். ஆமேன்.